சவுதி அரேபியா வந்ததுலேருந்து எனக்கு 2 ஆசை இருக்குது நண்பர்களே. இன்றைக்கி எனக்கு லீவு, அதனால் அந்த 2 ஆசையும் இன்றைக்கி நான் நிறைவேற்றிக்க போகிறேன். அப்படி என்ன தெரிஞ்சுக்கணும்னா வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். ஸோ அப்படி 2 ஆசையில் ஒரு ஆசையை நிறைவேற்றுறதுக்காக வேர்த்து நான் வந்திருக்க ஸ்பாட்டு தான் அந்த சவுத் இந்தியன் ரெஸ்டாரண்ட். ஸோ இங்கே தான் அந்த இதை நிறைவேற்றிக்க முடியும். வாங்க போகலாம். ஸோ அப்படி பெரிய ஆசை ஒன்றும் இல்லை காய்ச்சி, இந்த 5 இட்லியும் இந்த அரவாடி சாம்பாரையும் ஊற்றி சாப்பிட்றது தான் பெரிய ஆசையே. ஸோ இப்போ ஆரம்பிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த 2 இட்லி மேலே சாம்பாரை ஊற்றி விட்டு இணைஞ்சிட வேண்டியதான். பிணைஞ்சி பிச்சு குழச்சாச்சு. ஸோ இட்லியை நல்லா பிச்சு போட்டாச்சு. இப்போ அதில் இருக்க சாம்பார் குழு குழுன்னு ஊற்றிட வேண்டியதான். ஸோ 5 இட்லியில் ஃபஸ்ட்டு 2 முடிஞ்சிச்சு. இப்போ இந்த 3ஐயும் குழச்சிட வேண்டியதான். போலன்னு குழச்சாச்சு. இப்போ சாம்பார் அள்ளி ஊற்றிடுவோம். குழச்சாச்சு. இட்லியை பொங்கலாட்டம் ஆக்கியாச்சு. चिकन की बनती कल एक जने बुला के तो बुला के ऑलरेडी குழச்சாச்சு. ஸோ 5 இட்லியில் கடைசியாக ஒரே ஒரு வாய் மட்டும் வந்துருக்குது குழச்சடிச்சதில். இதையும் அப்படியே தூக்கி சாப்பிட்டு வேலையை முடிச்சிட வேண்டியதான். அவங்க கொடுத்த அரவாடி சம்பரை காவாடி ஆக்கியாச்சு காய். எல்லாம் காய். ப்ரோ 5 இட்லி நல்லா சாம்பார் ஊற்றி சாப்பிட்டேன். ஒரு இட்லி கொடுங்க. ஸோ ஃபைனலாக இந்த இஞ்சி டீயை குடித்தோம்னா காலை டிஃபன் ஃபுல்ஃபில் ஆயிரும். ஒரு வழியாக முதல் ஆசை நிறைவேறி விட்டுறது. அதாவது என்ன ஆசைனா 5 இட்லி 1/2 லிட்டர் சாம்பார் ஊற்றி சாப்பிடணும்னு ஆசைப்பட்டேன், நிறைவேற்றி விட்டுறது. ஸோ மத்தியானம் வெயில் கம்மியாக இருந்தது அப்படின்னா நம்ம சரவண பவனில் போயிட்டு சைவ சாப்பாடு ஃபுல் மீல் சாப்பிட்ணும். அதுதான் 2வது ஆசை. அது இன்றைக்கி மத்தியானம் முடிஞ்சால் நிறைவேற்றுவேன். அப்படி இல்லைன்னா அடுத்த வாட்டி ட்ரை பண்ணுவேன். டாட்டா.